நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜிமுதீன். வாசிப்பவர் இஸ்மாயில் பி மாரிஃப். முதலில் தலைப்புச் செய்திகள். COVID-19 தொற்று காரணமாக மரணிப்பவர்களின் இறுதிக்கிரியைகள் விடயத்தில் அரசியல் லாபம் தேட வேண்டாம் என சமயத் தலைவர்கள் வேண்டுகோள். இரத்தினபுரி மாவட்டத்தின் சில பிரதேசங்கள் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. கொழும்பு மாவட்டத்தின் சில பகுதிகள் நாளை அதிகாலை 5 மணியுடன் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட இருக்கின்றன. மேலும் சில பிரதேசங்களை தனிமைப்படுத்த நடவடிக்கை. காப்போத்த உயர்தர பரீட்சை விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் அடுத்த மாதம் 15ஆம் தேதி பூர்த்தி. நுவரெலியா மாவட்ட விவசாயிகளையும் வியாபாரிகளையும் பாதுகாப்பதற்கு வேலை திட்டம் முன்னெடுக்கப்படும் என்று அமைச்சர் பந்துல குணவர்தன உறுதி. COVID-19 வைரசுக்கு எதிராக சீனா தயாரித்திருக்கும் சினோஃபார்ம் தடுப்பு மருந்து 91% பயனளிப்பதாக துருக்கி அறிவிப்பு. COVID-19 தொற்றுக்கு இலக்காகி உயிரிழப்பவர்களின் இறுதிக்கிரியைகளை முன்னெடுப்பது சம்பந்தமாக அவசியமற்ற பிரச்சினைகளை ஏற்படுத்துவதற்கு சிலர் முயற்சிப்பதாக அஸ்கிரிய பீடத்தைச் சேர்ந்த சங்கைக்குரிய நாரம்பனாவை ஆனந்த தேரர் தெரிவித்திருக்கிறார். இவ்வாறான தருணத்தில் மக்கள் புத்தி சாதுரியமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்று காரணமாக உயிரிழப்பவர்களின் இறுதிக்கிரியை பற்றி சுகாதார விதிமுறைகளுக்கிணங்க தீர்மானிக்க வேண்டும் என்று மல்வத்து பீடத்தின் அனுநாயக்கர் சங்கைக்குரிய திம்பிள் கும்பரே விமல தம்ம தேரர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு சகல சமூகத்தினரின் ஒத்துழைப்பு கிடைக்க வேண்டும். புதைப்பதா அல்லது எரிப்பதா என்ற விடயத்தில் நிபுணர்களை தீர்மானம் மேற்கொள்ள வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். இதேவேளை இந்த விவகாரத்தை அரசியல் லாபங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று கொலன்னாவ ஜும்மா பள்ளிவாசலின் தலைவர் கலாநிதி IYM ஹனீஃப் தெரிவித்திருக்கிறார். இரத்தினபுரி மாவட்டத்தின் சில பிரதேசங்கள் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக COVID-19 வைரஸ் பரவலை தடுக்கும் செயல்பாட்டு மையத்தின் பிரதானி ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். எஹலியகுட பிரதேச செயலக பிரிவில் மின்னான, விலேகொட, யக்குதாகொட, அஸ்ககுல வடக்கு மற்றும் போபத்த கிராமுத்தியோகத்தர் பிரிவுகள் இவ்வாறு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. கொடகவல பிரதேச செயலக பிரிவில் ரக்குவான நகர், ரக்குவானை வடக்கு, ரக்குவானை தெற்கு, மன்சிம்புல, கொட்டல ஆகிய கிராமுத்தியோகத்தர் பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை கொழும்பு மாவட்டத்தில் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் சில பிரதேசங்கள் நாளை அதிகாலை 5 மணியிலிருந்து தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட இருப்பதுடன் மேலும் சில பிரதேசங்கள் தனிமைப்படுத்தப்பட உள்ளதாக COVID-19 வைரஸ் பரவலை தடுக்கும் செயல்பாட்டு மையம் அறிவித்துள்ளது. இதன் பிரகாரம் டேம் வீதி போலீஸ் பிரிவு, வாழைத்தோட்டம் போலீஸ் பிரிவு, மருதானை போலீஸ் பிரிவு போன்ற பிரதேசங்கள் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட உள்ளன. கொம்பனி வீதி போலீஸ் பிரிவின் வேக்கந்த கிராமுத்தியோகத்தர் பிரிவு, ஹுனுப்பிட்டிய கிராமுத்தியோகத்தர் பிரிவு, வெள்ளவத்தை போலீஸ் பிரிவில் உள்ள மயூரா பிளேஸ், பொரளை போலீஸ் பிரிவின் ஹல்கஹவத்த, காளிப்புள்ளவத்த, வெள்ளம்பிட்டி போலீஸ் பிரிவில் லக்சந்த செவன வீடமைப்பு குடியிருப்பு என்பன நாளை அதிகாலை 5 மணியிலிருந்து தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்படும். எவ்வாறாயினும் வாழைத்தோட்டம் போலீஸ் பிரிவின் அளுத்கடை மேற்கு கிராம உத்தியோகத்தர் பிரிவு, அளுத்கடை கிழக்கு கிராம உத்தியோகத்தர் பிரிவு என்பன நாளை அதிகாலை 5 மணியிலிருந்து தனிமைப்படுத்தப்படும். இவ்வாறு இந்த பிரதேசங்கள் இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளன. தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் ஏனைய பிரதேசங்கள் மறு அறிவித்தல் வரை தொடர்ந்தும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் என்று கோவிட் தொற்று பரவலை தடுக்கும் செயல்பாட்டு மையம் அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தர பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் அடுத்த மாதம் 15ஆம் தேதி பூர்த்தி செய்யப்படும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் சனத் பூஜித்த தெரிவித்துள்ளார். 5 கட்டங்களின் கீழ் 17 நகரங்களில் மதிப்பீட்டு பணிகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். சுகாதார விதிமுறைகளுக்கு அமைய இந்த பணிகள் இடம்பெறுவதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்தார். COVID-19 தொற்று கிழக்கான 462 பேர் இன்று இனங்காணப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் 408 பேர் பாலியகுட கோவிட் கொத்தனையுடன் தொடர்புகளை பேணியவர்கள். ஏனைய 54 பேரும் சிறைச்சாலை கொத்தனையுடன் சம்பந்தப்பட்டவர்கள்.
இதற்கமைவாக மினுவாங்கொட, பாலியகொட சிறைச்சாலை கோவிட் கொத்தணிகளில் தொற்றுக்கு இலக்கானவர்களின் மொத்த எண்ணிக்கை 37,154 அதிகரித்திருக்கிறது. இதேவேளை தொற்றுக்கு இலக்காக இருந்த 452 பேர் குணமடைந்து இன்று வீடு திரும்பியிருக்கிறார்கள். இதன் பிரகாரம் கோவிட்-19 தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 32,701 உயர்வடைந்துள்ளது. நாட்டில் கோவிட் தொற்றுக்கு இலக்கானவர்களின் மொத்த எண்ணிக்கை 40,742 அதிகரித்துள்ளது. நாட்டிற்கு பொருத்தமற்ற எந்தவொரு சர்வதேச உடன்படிக்கைகளிலும் அரசாங்கம் கைச்சாத்திட மாட்டாது என்று பாராளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் கைச்சாத்திடப்பட்டிருந்த நாட்டிற்கு பொருத்தமற்ற உடன்படிக்கைகளை சரி செய்வதற்கு தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா கூறினார். ரப்பர் தொழில்துறையை அபிவிருத்தி செய்வதற்காக கேகாலை மாவட்டத்தில் ரப்பர் ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்படும் என்று ராஜாங்க அமைச்சர் கனக ஹேரத் தெரிவித்துள்ளார். கேகாலை மாவட்டத்தில் அடுத்த வருடத்தில் ரப்பர் உற்பத்திகளை 2 மடங்காக அதிகரிக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் கூறினார். இதற்காக புதிதாக ரப்பர் நடுகை மேற்கொள்ளல் மற்றும் மீள்நடுகை செயற்பாடுகளை முன்னெடுக்க இருப்பதாகவும் ராஜாங்க அமைச்சர் கனக ஹேரத் குறிப்பிட்டார். தொடர்ந்து பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. நுவரெலியா மாவட்ட விவசாயிகளையும் வியாபாரிகளையும் பாதுகாக்கும் வகையில் வர்த்தக அமைச்சும் விவசாய அபிவிருத்தி அமைச்சும் இணைந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் பந்துல குணவர்தன உறுதியளித்திருப்பதாக நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் உள்நாட்டு வியாபாரிகளையும் விவசாயிகளையும் பாதுகாக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். அமைச்சர் பந்துல குணவர்தனவை நுவரெலியாவில் இன்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய பின்னரே ராதாகிருஷ்ணன் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு சாரதிகள் வாகனங்களை ஓட்டுவதற்கு முன்பு வாகனத்தை நன்கு பரீட்சித்து பார்ப்பதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளரான பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். சாரதிகள் இவ்வாறு செய்ய தவறுவதனால் பல விபத்துக்கள் சம்பவிப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது விடயத்தில் அவர்கள் மிகுந்த கவனம் செலுத்தி வாகனத்தை ஓட்டுவதற்கு முன்னர் இயந்திர பிரிவு, டயர்கள், சமிக்ஞை விளக்குகள் என்பவற்றை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்று அஜித் ரோஹன கேட்டுக் கொண்டுள்ளார். உலகச் செய்திகள். கோவிட்-19 வைரசுக்கு எதிராக சீனா தயாரித்திருக்கும் சினோபோம் தடுப்பு மருந்து 91% பயனளிப்பதாக துருக்கி அறிவித்திருக்கிறது. இந்த மருந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்குவதாகவும் துருக்கியின் சுகாதார அமைச்சு வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் தேசிய மருத்துவ நிறுவனமான சினோபோம் தயாரித்திருக்கும் கோவிட்-19 தடுப்பு மருந்து பல்வேறுபட்ட பரிசோதனைகளின் பின்னர் தற்போது பயன்பாட்டிற்கு தயாராகியுள்ளது. ஈரானின் டெஹ்ரான் நகருக்கு வடக்கில் அமைந்திருக்கும் அல்போஸ் மலையில் பனி புயலில் சிக்கி 10 மலையேறும் வீரர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். உயிரிழந்தவர்களில் அரசியல் பிரதிநிதி, வைத்தியர், விரிவுரையாளர் ஒருவரும் அடங்குகின்றனர். மலையில் சிக்கியிருப்பவர்களை மீட்பதற்காக 20 குழுக்கள் அனுப்பப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எகிப்தின் கெய்ரோ நகரில் அமைந்திருக்கும் கோவிட் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீயில் சிக்கி 7 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் பலர் காயமடைந்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. மின்னொழுக்கு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. விபத்து ஏற்பட்டதைத் தொடர்ந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளர்கள் மற்றொரு வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அபிவிருத்தி செய்திகள். சுற்றாடல் அமைச்சு எதிர்வரும் 4 வருட கால பகுதிக்குள் 20 லட்சம் மரக்கன்றுகளை நடுவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இது படிப்படியாக முன்னெடுக்கப்படும் என்று அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்திருக்கிறார். இதேவேளை சூழலை சீர்குலைப்பவர்களுக்கு எதிராக தராதரம் பாராமல் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார்.
விளையாட்டுச் செய்திகள். கொழும்பு சுகத்ததாச விளையாட்டரங்கில் நடைபெறும் தேசிய மெய்வல்லுநர் போட்டியில் ஈட்டி எறிதலில் புதிய சாதனை ஒன்று நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. ராணுவத்தைச் சேர்ந்த கௌசல்ய பெரேரா இந்த சாதனையை புரிந்திருக்கிறார். சுற்றுலா இலங்கை அணிக்கும் தென்னாப்பிரிக்க அணிக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி செஞ்சுரியன் மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதல் இன்னிங்ஸுக்காக பதிலுக்கு துடுப்படுத்தாடி வரும் தென்னாப்பிரிக்க அணி சற்று முன்னர் வரை 4 விக்கெட் இழப்புக்கு 310 ஓட்டங்களை பெற்றிருந்தது. வர்த்தக செய்தி. அமெரிக்காவில் சாரதியில்லா வாகனங்கள் மூலம் பொருட்களை விநியோகிக்கும் சேவையை ஆரம்பிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நியூரோ என்ற பெயரிலான ரோபோ நிறுவனம் அடுத்த ஆண்டு முற்பகுதியில் சாரதியில்லா வாகனங்களை சேவையில் ஈடுபடுத்தும். இந்த வாகனங்கள் கடந்த ஏப்ரல் மாதம் சோதனையில் ஈடுபடுத்தப்பட்டன. இவை மணிக்கு 35 கிலோமீட்டர் என்ற குறைந்த வேகத்தில் பயணம் செய்து பொருட்களை விநியோகிக்க உள்ளன. பொருளாதார செய்திகள் அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்க சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. காலி மாவட்டத்தில் முதலாவது ஏற்றுமதி கிராமம் பென்தோட்டை கொழுவாமுல்ல பிரதேசத்தில் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இதற்கான நடவடிக்கைகளை அமைச்சர் ரமேஷ் பத்திரன மேற்கொண்டுள்ளார். கொழுவாமுல்ல பிரதேசத்தில் 75 ஏக்கர் நிலப்பரப்பு இதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டதன் பின்னர் முதலீட்டாளர்களுக்கு தமது தொழில்துறைகளை ஆரம்பிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும். அண்ணா, 30 நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. காலநிலை அறிக்கை. நாட்டின் பெரும்பாலான இடங்களில் மழையுடன் கூடிய காலநிலை நிலவும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு, கிழக்கு, வடமத்தி, ஊவா, மத்திய, வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யும். சில பிரதேசங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என்று திணைக்களம் விடுத்துள்ள வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட்-19 தொற்று காரணமாக மரணிப்பவர்களின் இறுதிக்கிரியைகள் விடயத்தில் அரசியல் லாபம் தேட வேண்டாம் என்று சமய தலைவர்கள் வேண்டுகோள். இரத்தினபுரி மாவட்டத்தின் சில பிரதேசங்கள் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. கொழும்பு மாவட்டத்தின் சில பகுதிகள் நாளை அதிகாலை 5 மணியுடன் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட இருக்கின்றன. மேலும் சில பிரதேசங்களை தனிமைப்படுத்துவதற்கு நடவடிக்கை. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் அடுத்த மாதம் 15ஆம் தேதி பூர்த்தி. நுவரெலியா மாவட்ட விவசாயிகளையும் வியாபாரிகளையும் பாதுகாப்பதற்கு வேலை திட்டம் முன்னெடுக்கப்படும் என்று அமைச்சர் பந்துல குணவர்தன உறுதி. கோவிட்-19 வைரசுக்கு எதிராக சீனா தயாரித்திருக்கும் சினபோம் தடுப்பு மருந்து 91% பயனளிப்பதாக துருக்கி அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.